என்ன சக்தி சொல்ற? நம்பவே முடியல. ஆமாங்க, அத்தையே சொல்லிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சாபம்லாம் விட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு சொல்லுது. நம்புற மாதிரி இல்லையே. அப்புறம் என்ன சாப்பாடு? நானே உனக்கு போன் பண்ணணும்னு தான் இருந்தேன். வேலை தேடி போனி என்னாச்சு? என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேலை தேடி வந்துச்சு. பார்க்க பரிதாபமா இருந்துச்சுமா. போனா போகுதுன்னு என் வேலையை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டமா. யாரு நீ தியாகம் பண்றியா? ஆமா. மொத்தத்துல நீ வேலைக்கே போறது இல்ல. படிக்கிறேன்னு நாளை கடத்துங்க. இப்ப வேலை கிடைக்கலன்னு சொல்லி வருஷத்தை கடத்த போற. அதுக்கு ஒரு காரணம் அதனே. ஏங்க, என் புள்ள பொய்யலன்னு சொல்ல மாட்டான். இந்த வேலை இல்லைன்னா என்ன, வேற நல்ல வேலையா கிடைக்கும். 4 பேரு மெச்சுற அளவுக்கு என் புள்ள பெரிய ஆளா வருவாங்க. அப்படி சொல்லுமா. யாரு இவனா? நீதான் மெச்சுக்கணும். பெருமை சேர்க்கறானா பெருமை. ஒண்ணுத்துக்கு உதவாதுன்னு ஊருக்கே தெரியும். அப்பதா அப்பதா அம்மா இத புடிங்கம்மா. அப்பதா ரொம்ப தேங்க்ஸ் அப்பதா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. எந்திரி எந்திரி. யாரு உன் ஆத்தா சொன்னாலா? இங்க பார்த்தேன்னு நீ யோசிக்காம ஒத்துக்க. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அங்க என்ன சிபாரிசா? நீங்க தான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் திரும்ப கிடைக்காது மீனாட்சி. சரி, நீ அவங்கள வர சொல்லு. நெசமாவாக்கா சொல்ற? அப்புறம் என்ன பத்திரிக்கையா கொடுக்க முடியும்? வர சொல்லுக்கா. ஆத்தி அப்படி போடு. தேனுக்கே புடிச்சு போச்சு, இது போதும்ல. சுமதி அக்கா, நான் இப்பவே போன போட்டு சொல்லி போடுறேன். இன்னும் 1 மாசத்துல நம்ம தேனுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரியா? அப்ப நான் வாரேன். என்னம்மா யோசிக்கிற? இல்ல 30 நாள்ல கல்யாணம். அதான் அதெல்லாம் பாத்துக்கலாமா? முதல்ல அவங்க வந்து பேசட்டும். அதுவும் சரிதான். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. தேனுக்கு விட்டு போன பையன் மறுபடியும் கிடைச்சிருக்கான். இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும். அம்மா மீனாட்சிமா, என்ன ஏட்டையா? வாயா சூதாடி, நல்லா நடந்து வர. உடம்பு தேறிடுச்சா? இவனை இன்னும் நல்லா வெளுத்து விட்டுருக்கணும் ஏட்டையா. வாங்கினதுக்கே இன்னும் கொஞ்ச நாளைக்கு சீட்டை கையில தொட மாட்டாப்ல. சார் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? நோட்டை கொடுங்க சார், கையெழுத்த போட்டு கிளம்புறேன். இந்தா கையெழுத்த போடு. முப்பது நாள்ல அந்த கம்பெனிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும். இல்லன்னா களி தான். நீங்க ஜெயில இப்பெல்லாம் களி இல்லையாம, கரிசோறுன்னு சொன்னீங்க. நக்கல் தான் உனக்கு. உன்னை நாங்க நோட்டை விட்டுட்டு தான் இருக்கோம். வெளியூருக்கு ஓடி போயிடலாம்னு நினைக்காத. சைன் போட 5 நிமிஷம் லேட் ஆனாலும் உன்னை தேடி வந்துருவோம் பாத்துக்க. சார் ஓடி போற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துக்கே இல்ல சார். அடுத்தவன் காசை திருடுற பழக்கம் தான் இருக்கோ சார். கொடுத்த வாக்க காப்பாத்துற பழக்கம் தான் சார் இருக்கு. இன்னும் 30 நாள்ல 10 லட்சம் ரூபாய் பணம் தான்னு வந்து நிக்கும். கையில பணம் இருந்தா அன்னைக்கே கொடுத்துருப்பிய. அப்புறம் இப்ப மட்டும் எப்படி கொடுக்க போற? ஏற்கனவே 2 நாள் ஓடிடுச்சு, வேலையும் போச்சு. எங்கிட்ட இருந்து பணம் வரும்? சார் பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரும் சார். இந்த 10 லட்சம் எல்லாம் என் அப்பத்தாக்கு ஒரு விஷயமே இல்ல. ஏண்டா இப்படி பேசுற? தப்பு பண்ணிட்டோமேனு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கா உனக்கு? சார் எதுக்கு சார் அதெல்லாம்? எண்ணி 25 நாள்ல இந்த 10 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் இல்லையான்னு பாருங்க. வரட்டுமா சார்? வரேன். சரியா?
ஆத்தா அமைதியா இருந்தா எப்படி? விருப்பம் தானே? உங்க பொண்ணுக்கு என் பேரனை பிடிச்சிருக்குல்ல? அண்ணா ஒரே கிரீன் சிக்னல் தான் போல. ஹாப்பி தானே? சும்மா இரு. பேசாம இரு கையில. அம்மா வெக்கோலா படுறாமா? எங்களுக்கு சம்மதம் தாங்க. கடவுளே. அப்புறம் என்னம்மா சம்மதம் சொல்லிவிட்டாங்க, கல்யாண தேதி முடிவு பண்ணிட வேண்டியதானே? அது 30 நாளைக்குள்ள பண்ணணும்னு சொல்றீங்களே, நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாமா? ஐயோ இல்லம்மா, இல்ல. அதான் சொன்னேனே, ஜாதகப்படி 30 நாள்ல முடிக்கணும்னு சொன்னேனே. அதான் எல்லாருக்கும் நல்லது. கல்யாணத்தை பெரிய அளவுல எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நேரம் இல்ல பாருங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்திருக்கீங்க. பெருசா நாங்க ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஒரு 20 பவுன் நகையும் பையனுக்கு கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. அவ்வளவுதான்.